ஹாய் கைஸ். இப்போ வந்து இந்த மிஷினுக்குள்ள பிளேடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மிஷினுக்கு வந்து மசாலா மிஷினை பொறுத்த வரைக்கும் பிளேடு வந்து புது பிளேடு போட மாட்டாங்க. அப்படியே புது பிளேடு போட்டிருந்தாலும் அதை ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து பொதுவாக புது பிளேடு வாங்கினா அது வந்து ஃப்ளோர் மில், அதாவது அரிசி கோதுமை அரைக்கிறதுக்கு இதேமாரி ஒரு மிஷின் இருக்கும். அதில் போட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இதில் போடுவாங்க. நம்ம வேறு மாதிரியான மிஷின் வச்சுருக்கிறதுனால புது பிளேடு வாங்கி அதுக்கு கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னாக்க 2100 ரூபாய் புது ஒரு ஜோடின்றது. அதுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ வந்து மசாலா இதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி தான் போடணும். அதுக்கு வந்து 350 நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2450 ரூபா. அந்த பிளேடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ இருக்கும். உங்களுக்கு பார்க்குறது பார்சல் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். கிட்ட எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே கிட்ட காமிங்களா? இது வந்து சிசிடபிள்யூ சூப்பர்ன்றது. இதுலேயே நிறைய இது இருக்குது. மீனாட்சி சிசிடபிள்யூன்றது இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சிசிடபிள்யூ சூப்பர். இதுதான் உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து புதுசு வாங்கி அப்படியே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்துங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ இருக்கும். 2100 ரூபா ஒரு ஜோடி. நாங்கள் ஆக்சுவலாக இது பட்டுக்கோட்டையில் வாங்கினோம். உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் காஸ்ட் வந்து வேரி ஆகலாம். ஸோ இந்த சக்கராவை தான் தூக்கி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுவோம். இது மாட்டும் போது அதை எப்படி மாற்றுறாங்க அப்படின்ற வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.